ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு என்னெல்லாம் பேக் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ராலி பேக் எடுத்து வச்சுக்கிறேன். இது என்ன ஃபஸ்ட்டு பேபிக்கு எடுத்துகிட்டு போன அதே ட்ராலி பேக் தான் சென்டிமெண்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ரேஷன் சாரீஸ் 2, அதுக்கப்புறம் ரேஷன் வேஸ்டி அது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டிட்டர்ஜென்ட் லிக்விட் பார்த்திங்கன்னா மம்மாஸ் பேபி டிட்டர்ஜென்ட் பிராண்ட் லிக்விட் தான் யூஸ் பண்ணேன். இது ஸ்மெல் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் கிளாத்ஸ் எல்லாமே நான் க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துரும். எந்த ஒரு கரை இருந்தாலும் போயிடும். இது எந்த ஒரு பிராண்டுக்கான ப்ரொமோஷனும் இல்லை. பேபியை ஒரு ஒயிட் கிளாத்தில் வாங்கினோம்ல, அந்த கிளாத்தும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் பேபி வாங்கின அதே கிளாத்தில் தான் நான் வாங்கினோன்னு அதுக்கு ஒரு ஒயிட் வேஸ்ட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஃபீடிங் டாப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 2 ஃபீடிங் டாப்ஸு, 2 நைட்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா நம்ம எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. 2 நாள் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்க போகிறோன்னா இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுத்துட்டு வீட்டில் எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் பேபிக்கான கிளாத்ஸ் எல்லாமே என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு யூஸ் பண்ண அதே கிளாத்தே நான் எடுத்துக்கிட்டேன். நியூ கிளாத்ஸ் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாங்கினாலும் பார்த்திங்கன்னா அது போட விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் ஓல்டு கிளாத் போட்டிருந்தாங்களோ அதே கிளாத் தான் எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லேருந்து நியூ கிளாத் போடணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இந்த பிங்க் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு போட்ட கிளாத்து. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மிட்டன்ஸு, க்ளவுஸு, சாக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓல்டு சாக்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் போடுறப்போ நம்ம எல்லாமே ஓல்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நியூ திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம்மர் டைமில் தான் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அது யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்துக்கிட்டேன் பேபிக்கு. ஒரு ஸ்வாடல் கிளாத் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் ஸ்வாடல் கிளாத் எடுத்துக்கிட்டேன். சம்மர் டைமுங்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு ஒயிட் டவல் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வாடல் பண்ணேன், ஃபஸ்ட்டு பேபிக்கு யூஸ் பண்ணேன் அதை ஸ்வாடல் கிளாத்தே எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தோடையும் மெயினானது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்னோடய ஓல்டு ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் நியூ ரிப்போர்ட்ஸ், நியூ பேபிக்கான ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தால் அந்த ரிப்போர்ட்ஸும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த RCH ID அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது இல்லாமல் நியூ ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவரிவா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டிஸ்போசபிள் பீரியட் பேண்டிஸ் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் மதர்ஸ் பாஸ்ட்லேருந்து வைப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெடி பிராண்ட்லேருந்து டயப்பர் 2 எடுத்து வச்சுக்கிட்டேன். அது என்னோடய சிஸ்டர் கிட்ட நான் பாரோ பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் கவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் கிளீன்லினஸாக நம்ம ரூம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் பேக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, டயப்பர் பேக்கு, அதுக்கு அவனுக்கு வைப்ஸு, இது எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கும் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, யார் யார் கூட வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிளேட்டு, டம்ளர், எக்ஸ்ட்ரா டவல்ஸ், யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாத் டவல், இது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இங்கே தனியாக நான் ஃபீடிங் டாப்ஸு, அதுக்கப்புறம் 2 நைட்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்கேஸ் முன்னாடி ஒரு நாள் நம்மளை ஃபுல்லாகவே அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க, பெயின் இன்டியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஏதாவது வெட் ஆயிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மேக்ஸிமம் இந்த மாதிரி திங்ஸ் தான் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே அதிகமாகலாம் எடுத்துகிட்டு போகலை. இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வீட்டுக்கு வர்றப்ப பார்த்திங்கன்னா வீட்லேயும் நம்மளுக்கு எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இங்கே திங்ஸ் துவைச்சி எல்லாம் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் வீட்லேயும் ஒரு 2 ட்ரெஸ்ஸுக்கான திங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே இங்கேயும் நான் வச்சுட்டு போயிட்டேன். அப்போ தான் வந்த உடனே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தேவைப்படுறவங்க பெட்ஷீட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் பெட்ஷீட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம ரிட்டன் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரெஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல ட்ரெஸ்ஸாக. நான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா தம்பியை கூட்டிகிட்டு வரப்போ நல்லா எடுத்துகிட்டு வரணும்னு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பொட்டு, ஐலைனர், இந்த மாதிரி ஏதாவது மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். வர காஜல்
இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். வரப்போ ரிட்டர்ன் வரப்போ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் கோம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணிங் ஐட்டம்ஸ் எல்லாமே. மற்றபடி தேவையானது லோக்கலில் தான் இருக்கிறதுனால ஏதாவது வேணும்னா நம்ம அப்பா கிட்ட சொன்னோம்னா அவர் எடுத்துகிட்டு வந்து தந்துடுவார். அதனால வேறு எதுவும் நாங்கள் இது பண்ணிக்கல. இந்த பேக் பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி கேரியர் பேக்கும் எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு பேபி இது இருந்தனால அதையவே வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.